மா எனக்கு போண்டா சாப்பிடாது. போண்டாவா? திடீர்னு போண்டா கேட்டா எங்கிட்டே போறது? சாப்பிடாத அப்புறம் சுட்டு தர போடி. மாவு இல்லடி. ப்ளீஸ் மா, சுட்டுதாம்மா சாப்பிட. திடீர்னு போண்டா கேட்டா எப்படி செய்யறது? ஸோ என்ன பண்ணலாம், கோதுமை வச்சு செஞ்சிட வேண்டியதான். கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக போண்டா செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து 4 கரண்டி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். போண்டா பார்த்துக்கு நல்லா வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மசாலா வெங்காயம் இருக்குது அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டை வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கொத்தமல்லி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு வந்து இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து திடீர்னு வந்து போண்டா கேட்குறாங்க, ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கிற டைமில் இன்ஸ்டண்ட்டாக அது செஞ்சிடலாம். கரைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதம், போண்டாக்கு எவ்வளோ கெட்டியான பதம் தேவையான அளவு வந்து நான் பார்த்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக போட்டுக்கலாம். ஏன்னா கரண்டியில் போட்டிங்கன்னா வந்து நம்ம கையிலையும் தெரிக்காது. இந்த மாதிரி கரண்டியில் போடும்போது ஒவ்வொரு உருண்டையும் வந்து அதே அளவாக வரும், ஷேப்பில் வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா சுட சுட ஸ்கிரிப்பியாக வந்து போண்டா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸுக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் சந்திப்போம். பாய்.